வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்மளோட கிராண்ட் நோஃபுல் ரெசிப்பியில் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 டீஸ்பூன் வெள்ளை எள்ளை சேர்த்து வறுத்துக்கலாம். எள்ளு வறுபட்டதும் மாற்றி வச்சிடலாம். 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துடலாம். 5 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். பொடியாக நறுக்குன்னு பெரிய சைஸ் வெங்காயம் 2 சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கத்திரிக்காயை கட் பண்ணிக்கணும். உள்ள பூச்சி எது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கால் கிலோ கத்திரிக்காயை சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துடலாம். நம்மளோட சுவைக்கு தக்கன உப்பு சேர்த்துடலாம். நல்லா ஒன்று போல் கலந்து விட்டு தீயை குறைவாக வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுறலாம். அப்பப்போ திறந்து ஒருக்க கலந்து விட்டுறலாம். கத்திரிக்காய் நல்ல சாஃப்டானதும் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் குழம்பு மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிடலாம். உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட சுவைக்கு தக்கன உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். புளி தண்ணி போட்ட மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூன்று டீஸ்பூன் வறுத்த வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை 2யும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தீயை குறைவாக வச்சு எண்ணெயெல்லாம் மேண்டாக்கில் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் மேண்டாக்கில் பிரிஞ்சு வந்து சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிருச்சு. கத்திரிக்காய் உடையாமல் நல்லா முழுசாக இருக்குது. அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் வெந்துருச்சு.
இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.